நமஸ்தே. அதாவது இந்த புக்கு பார்த்தீங்கன்னா, நான் எழுதின புக்கு கிரியாயிங் அவர் கால் வேர்ப்ஸ் அண்ட் டென்சஸ் அப்படிங்கிறது. இந்த புக்கு வாங்கி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50% நம்ம பேசுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். அதுதான் உண்மை. புக்கு வேணும்னா நீங்கள் இப்போ கீழே கொடுத்துருக்குற நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது நான் இதுவரைக்கும் யோசனை பண்ணினது கூட இல்லை. அதாவது நம்ம புக்கு எழுதுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே எனக்கு வாழ்க்கையில் வந்ததே இல்லை. நான் எம்ஃபில் முடித்த ஹிந்தி தான் மேஜர் எடுத்து படித்தேன். பட் எனக்கு என்னென்னா, நான் இங்கே ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் எடுப்பேன். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வெர்பு பற்றி சொல்லி கொடுத்துட்ருப்போம். அப்புறம் டென்ஸை பற்றி சொல்லுவோம். இன்றைக்கி சொன்னால் நாளைக்கு அதேவே தான் கேட்பாங்கல்ல, மறந்துருச்சுங்க மேடம், ஞாபகம் வர மாட்டேங்குது, நோட்லேயே எழுதி வச்சுருப்பாங்க. அப்போ நான் யோசனை பண்ணி பார்த்தேன், பேசாமல் புக்காக போட்டு ஒரு ஜெராக்ஸாக போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது வெர்ப்ஸ் அண்ட் டென்சஸ் அப்படிங்கிறத நம்ம டென்ஸ் எடுத்து போடலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா நான் எழுதினேன், உட்காந்து ரொம்ப நாளாக எழுதிட்டு இருந்தேன் அந்த புக்கை நான் எழுதினேன். அப்போ தான் எங்கள் சார் சொன்னார், பேசாமல் இதை புக்காக போட்டிருக்கவர் யாரும் இந்த மாதிரி எழுதலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரிங்க ஜி, இப்போ அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு நான் படித்த மாஸ்டரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு ஒரு பாராட்டு கொடுத்துருக்காரு. என்னென்னு கொடுத்துருக்காருன்னா, ஆங்கிலத்தில் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வினைச்சொல்லின் ஒரு வடிவமே உண்டு. மாறாக இந்திய மொழிகளில் ஒவ்வொரு காலத்திற்கும் தன்மை, முன்னிலை, படர்க்கை, ஒருமை, பன்மை, ஆண்பால், பெண்பால் ஆகியவற்றிற்கு ஏற்ப வினைச்சொல்லின் வடிவங்கள் மாறுகின்றன. ஒரு மொழியில் ஒருவர் பேசும் பொழுதே அவர் பயன்படுத்தும் வினைச்சொல் வடிவத்தை கொண்டே அவர் அம்மொழியை தாய்மொழியாக கொண்டவர் அல்லது அம்மொழியில் நல்ல புலமை உள்ளவர் என்பதை காணலாம். அவ்வாறு இல்லையெனில் அவர் பயன்படுத்தும் வினை வடிவம் நகைப்புக்கு உள்ளாகிவிடும். இந்நூலில் ஆசிரியர் தனது நீண்டகால கற்பித்தலின் அனுபவத்தாலும் ஆழ்ந்த பகுப்பாய்வின் காரணமாகவும் வினைச்சொற்கள் பலவற்றிற்கும் தனித்தனியே எல்லா காலங்களிலும் எல்லா எழுவாய்களுக்கும் வினை இறுதி வடிவங்களையும் ஆய்ந்து தொகுத்துள்ளார். இது கற்போருக்கும் கற்பிப்போருக்கும் ஒரு நல்ல வழிகாட்டி நூலாக அமையும் என்பது உறுதி. எல்லோரும் கற்று பயன்பெற வாழ்த்துக்கள். ஹிந்தி புத்தகங்கள் வரிசையில் இம்மாதிரியான ஒன்று முதல் முயற்சி, புதிய முயற்சி. ஆசிரியருக்கு பாராட்டுக்கள். அதாவது கொட்டு வாங்கினாலும் மோதிர கையால் கொட்டு வாங்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எனக்கு கிடைச்ச ஒரு குருநாதர் நல்ல புலமையானவர். அதனால தான் நான் இந்தளவுக்கு உட்காந்துட்ருக்கேன்.